உங்க தெருவிலேயே பக்கத்து தெருவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபேன் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு 500 ரூபா கொடுங்க, இல்லை ஒரு 1000 ரூபா கொடுங்க, சூப்பரா அதை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஸோ உங்களுடைய தேவையும் ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்களுடைய தேவையும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நண்பர்களே பாருங்க, இந்த மாதிரி செய்யுங்க. நான் ஏன் இந்த காலகட்டத்தில் நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய ஃபேன்கள் வந்து ஃபால்ட்டா இருக்கும், நம்ம அதை அப்படியே விட்டுருப்போம். சரி சம்மர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை பயன்படுத்திக்கிங்க, சூப்பரா இருக்குது. வெரி லோ பவர் கன்சப்ஷன். மறுபடியும் தயவு செஞ்சு மறுபடியும் நீங்க அதே ஏசி சீலிங் ஃபேனை வாங்கிடாதீங்க. அப்படி கிராஜுவலா 1 by 1 தான். இப்போ இல்லைன்னா இந்த மந்த் ஒன்று வாங்க, அடுத்த மந்த் ஒன்று வாங்க, அதுக்கடுத்த மந்த் ஒன்று, அப்படியே 1 by 1 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கரண்ட் பில், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து குறைவதற்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்முடைய மதுரை ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல நல்ல ப்ராடக்ட். அதாவது ஒரு சம்மர் காலகட்டம், சம்மர்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், சில அத்தியாவசியமான சில வேலைகள் செய்வோம். ஸோ டீட்டெயில்டாக பார்ப்போம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். உங்களுடைய புது அட்ரஸ் பாருங்க. நீங்கள் டவுன்ஹால் ரோடு, காலேஜ் ஹவுஸ், சென்னை சில்க்ஸ் ரோடு, அந்த காலேஜ் ஹவுஸை ஒட்டின மாதிரி ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஜஸ்ட் ஆப்போசிட்ல டோர் நம்பர் 54, ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ், 2nd floor. லிஃப்ட் இருக்குது. ஸ்மார்ட்டாக நீங்கள் தரையிலிருந்து 2nd floorக்கு சூப்பராக வந்துடலாம். இந்த ஃபேன் பாருங்க, கிராம்ப்டன் கம்பெனி, வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது பாருங்க, ஒரு சீலிங் டைப் ஒரு ஃபேன். இது பாருங்க, இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுனால நம்ம நிறைய பேர் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரெய்னிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வின்டர், இந்த மாதிரிலாம் வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ அந்த அப்படியே இந்த மழைக்காலம், குளிர்காலத்துல இருந்து அப்படியே அந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டோம். இந்த வெயில் காலம் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஃபேன் இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்லாம் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும், பேரிங் பிளஸ் அந்த கண்டென்சர் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், சரி சம்மர் வரட்டும், சம்மர் வரும்போது நம்ம வந்து ஃபேனை வந்து புது ஃபேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நண்பர்களே, இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஸோ அதாவது அப்படிலாம் நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி இதை தூக்கி போட்டு அப்படியே வேற ஃபேன் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கரெக்ட் தான். ஆனால் அந்த இடத்துல நீங்க அந்த ஃபேனை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க பை யூசிங் ஏசி பிஎல்டிசி ஃபேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, பழைய ஃபேன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 வாட்ஸ் இருக்கும். பழைய காலத்தில் உள்ள எல்லா ஃபேனுமே, எல்லா ஏசி சீலிங் ஃபேன் எல்லாமே பார்த்தீங்க, பழைய காலத்து ஃபேனாக இருக்கும்போது மோர் தென் 100 வாட்ஸ். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 வாட்ஸ். ஸோ நண்பர்களே பாருங்க, இப்படி நீங்கள் ஒரு 4 ரூம் வச்சிருப்பீங்க, 4 ஃபேன் இருக்கு, 4 ஃபேன் ஓடும்போது பழைய ஃபேனில் இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா 4×32, அதாவது உங்களுக்கு 320 வாட்ஸ் கன்சியூம் பண்ணப்படுது. அப்படியே அந்த ஃபேனை நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட காஸ்ட், இந்த ஏசி பிஎல்டிசி, இந்த கிராம்ப்டன் கம்பெனியுடைய ஏசி பிஎல்டிசி ஃபேன் பாருங்க, ஜஸ்ட் 30 வாட்ஸ், வெறும் 30 வாட்ஸ் தான். இதனுடைய பிரைஸ் பாருங்க 2800 ரூபாய். ஸோ நண்பர்களே பாருங்க, ஸ்மார்ட்டா ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க, 1 to 1 அதே தான். ஏசி ஃபேன் என்னெல்லாம் வேலை செய்யுதோ அதே தான், அதே ஸ்பீடு, அதே ஆர்பிஎம், அதே பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட சைஸ் எல்லாமே அதே தான். ஆனா என்ன பாருங்க, உங்களுக்கு பிரைஸ் 2800 ரூபாய் பிளஸ் ரிமோட் கொடுத்துறாங்க. ரிமோட் கொடுத்தனால ஸ்மார்ட்டா நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கன்செப்ஷன் பாருங்க, ஜஸ்ட் 30 வாட்ஸ், லெஸ் தேன் 30 வாட்ஸ். அப்போ அங்க ஒரு ஃபேன் பாத்துங்க, பழைய ஃபேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 80 வாட்ஸ். இந்த ஃபேன் பாருங்க ஜஸ்ட் லெஸ் தேன் 30 வாட்ஸ். ஸோ அப்போ பாருங்கன்னா அங்க 4 ஃபேன் ஓடும்போது 320 வாட்ஸ், இங்க 4 ஃபேன் ஓடும்போது பாருங்க அப்படியே பாத்துங்க உங்களுக்கு 120 வாட்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபேனை நீங்க 4 ஃபேனை அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது நீங்க இபி பில் எவ்வளவு கட்டுவீங்களோ பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 6 மந்த்துக்கு உள்ளாடி இதுல என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த காஸ்ட்டை வந்து நீங்க டேலி பண்ண முடியும். நீங்க நல்லா என்னுடைய பாயிண்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பான முறையில் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகாது. அப்படி இந்த பழைய ஃபேனை கலத்தி வைங்க, அதுக்கு ஒரு ஆள் வருவாங்க, அப்படி கலத்தி நீட்டா தொடச்சு உங்க வீட்டில் வச்சுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது உங்க தெருவிலேயே பக்கத்து தெருவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபேன் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு 500 ரூபா கொடுங்க, இல்லை ஒரு 1000 ரூபா கொடுங்க, சூப்பரா அதை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஸோ உங்களுடைய தேவையும் ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்களுடைய தேவையும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நண்பர்களே பாருங்க, இந்த மாதிரி செய்யுங்க. நான் ஏன் இந்த காலகட்டத்தில் நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய ஃபேன்கள் வந்து ஃபால்ட்டா இருக்கும், நம்ம அதை அப்படியே விட்டுருப்போம். சரி சம்மர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை பயன்படுத்திக்கிங்க, சூப்பரா இருக்குது. வெரி லோ பவர் கன்சப்ஷன், சேம் ஆர்பிஎம், கம்பெனி பிராண்டு, வாரண்டி இருக்குது, அருமையான ரேட்டு, ஜஸ்ட் 2800 rupees. மேக்சிமம் 6 மாசம் இல்லை மேக்சிமம் 10 monthsக்குள்ளாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்க ரெக்கவர் பண்ண முடியும். பாத்தீங்களா நண்பர்களே, இப்போ அடுத்தடுத்து இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இபி பில்லா ரைஸ் ஆக போகுது. அதனால இதை வந்து சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கிங்க. மறுபடியும் தயவு செஞ்சு மறுபடியும் நீங்க
அதே ஏசி சீலிங் ஃபேனை வாங்கிடாதீங்க. அப்படியே கிராஜுவலா 1 by 1 இப்போ இல்லைன்னா இந்த மந்த் ஒன்று வாங்க, அடுத்த மந்த் ஒன்று வாங்க, அதுக்கு அடுத்த மந்த் ஒன்று அப்படியே 1 by 1 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கரண்ட் பில், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து குறைவதற்கு இப்போ என்ன பேமெண்ட் பண்றீங்களோ அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே கிராஜுவலா 4 ஃபேனை நீங்க மாத்தும் போது அப்படியே 100 ரூபாய் கிரெடிட் இருந்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் 30 rupees வந்துடும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கூடிய அட்வைஸ் இந்த காலகட்டத்தில். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. நண்பர்களே, நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவுண்ட் வருது. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி.